بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء صدق الله المولانا العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم أربع من أعطيهن فقد أعطي خير الدنيا والآخرة أو كما قال عليه الصلاة والسلام وتسليم صدق النبي صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரும்பகுதி இந்த காலத்தினுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, எவ்வளோ சொன்னாலும் என் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஜி அப்படிங்கிற. படின்னு சொல்கிறோம், படிக்க மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு போன்னு சொல்கிறோம், வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வருத்தப்படுவது உண்டு. இந்த வருத்தம் அப்படிங்கிறது எல்லா தரப்பு மக்களையும் அது விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். இதற்கு ஒரு நல்ல தீர்வை இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். சூரா இப்ராஹிம் அப்படிங்கிற 14வது சூறால 40வது வசனம் இது. எப்பொழுதுமே தொழுதுட்டு வாடா அப்படின்னு சொல்றத விட வா தொழுக போவோம் அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப சிறந்தது. நம்ம பிள்ளைங்களை போய் தொழுதுட்டு வாப்பா அப்படின்னு சொல்றத விட வாங்கலேன் தொழுதுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை என்ன செஞ்சிட, நம்மளோட சேர்த்து நானும் வர்றேன் நீயும் பின்னாடியே வா அப்படின்னு கூப்பிட்டு வர்றது ரொம்ப ஏற்றமானது. ஏன்னா பிள்ளைங்க எப்பொழுதுமே சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பண்டத்தை கொடுத்தீங்கன்னா, நல்ல பண்டமாகவே இருந்தாலும் கொடுத்தாலும் சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடாது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் போல கட்டுறான். அது நம்ம செய்யறத பார்த்து அப்படியே என்ன செய்வான், கத்துக்கிடுவான். அதனால நம்ம அதுக்கு முன்னாடி சாப்பிடுன்னு சொல்லாம நம்ம உட்காந்து பிஸ்மி சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சாலே போதும். நம்மளை பார்த்து நம்ம சாப்பிட்ற டிசைனை பார்த்து அதே மாதிரி மறுநாள் என்ன செய்ய, நம்ம கூட உட்காந்து சாப்பிடும். இது யதார்த்தம். அதனால இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி தருவான். ரப்பி ஜஅல்னி, இறைவா என்னை நீ ஆக்கிவிடு. எப்படி கேட்குறாங்க? இறைவா என்னை நீ ஆக்கிவிடு, முகீமஸ் ஸலாத்தி, நியமமாக தொழுகக்கூடியவனாக என்னை நீ ஆக்கிவிடு. இப்போ தன்னைத்தானே நமக்குன்னு சொல்லி கேட்கறது, எனக்கு பரக்கத்து செய், எனக்கு அருள் செய், எனக்கு வியாபாரத்தில் விஸ்தீரணத்தை கொடு, ரிசுக்கை விசாலமாக கொடு, இப்படித்தான் நம்ம கேட்போம். அப்படித்தானே? நோய் நொடி இல்லாமல் கொடு. இது யதார்த்தம். நம்மளுடைய தேவைகள் அல்லாட்ட கேட்குறோம். ஆனா என்னை சரியாக நியமமாக வணங்கக்கூடியவனாக என்னை ஆக்கு அப்படின்னு நம்ம இபாதத்தினுடைய விஷயத்துல நம்ம என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? ஆனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நாம அப்படி கேட்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு இப்ராஹிம் நபி கேட்ட மாதிரி நீ துஆ செய்யுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இந்த வசனத்தையே குர்ஆன் ஷரீஃப்ல இறக்கி இருக்கிறான். இப்ராஹிம் இப்படி துஆ செய்தார்கள் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். என்னைய நீ என்ன எப்படி ஆக்கிரு, முகீமஸ் ஸலாத்தி, தொழுகையை நியமமாக தொழுகக்கூடியவனாக ஆக்கிரு அப்படின்னு துவா செஞ்சான். அடுத்து எப்படி துவா செய்யறாங்க, மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததியையும் நீ தொழுகக்கூடியவர்களாக, நியமமாக தொழுகக்கூடியவர்களாக ஆக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துஆ செய்யறது அப்படிங்கிறது, எப்படி துஆ செய்யணும், நம்மளை முன்னிலைப்படுத்தி முதல்ல நாம கேட்கணும் அப்படிங்கிறது இதுல தெரியுது. அதே சமயத்துல இபாதாத்துகள் நல்ல விஷயங்களுக்கு நம்மளை நாம முற்படுத்திக்கிடணும். நம்மளை முற்படுத்திக்கிட்டாலே நம்ம தொடர்ந்து பிள்ளைங்களும் வந்துருவாங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த வசனத்தினுடைய துஆவின் சாயல் நமக்கு கற்றுத்தரும். கண்ணியத்திற்குரியவர்களை, அதனால நம்மளுடைய பிள்ளைகளை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். பெரிய உஸ்தாது அவங்களாம், எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்லும் போது அருமையாக சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்களை சரி பண்ணணுமா முதல்ல நீங்க சரியாயிக்கோங்க.
தொழுகலையா, நீங்க முதல் தொழுக ஆரம்பிங்க. உங்க பிள்ளைங்க ஹலாலான விஷயத்தை சாப்பிடணும்னு விரும்புறீங்களா, அதை சொல்றதோட மட்டும் வச்சுக்கிடாதீங்க, நீங்க ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க உங்களை சரிப்படுத்தி கொண்டால் உங்களுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எப்படி முன்னாடி வீல் சரியா போனா பின்னாடி வீல் பின்னாடி வர்றது தன்னால ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், சரியாக வரும் என்பதை போன்று நீங்கள் சரியாக இருந்தால் உங்களுடைய சந்ததிகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த துஆவின் வாயிலாக அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். ரப்பனா தகப்பல் துஆ, ரப்பே என்னுடைய துஆவை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்றாங்க. என்னை நியமமாக தொழுகக்கூடியவனாகவும் என்னுடைய சந்ததிகளையும் நியமமாக தொழுகக்கூடியவர்களாகவும் நீ ஆக்கு அப்படின்னு என்ன செய்றாங்க, துஆ செய்றாங்க. அப்படிப்பட்ட நல்ல சந்ததிகளாக அல்லாஹ் தன்னுடைய சந்ததிகளையும் ஆக்கி தருவானாக. நியமமாக தொழுகக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் தஆலா நம்மளையும் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்ம தலைப்புல சொன்ன ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி தருவாங்க. எப்படி இபாதத்துல அதுலயும் குறிப்பாக தொழுகையினுடைய விஷயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செஞ்சாங்களோ, அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறாங்க. இந்த துஆவினுடைய அடுத்த ஆயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்வாங்க. அதுவும் ரொம்ப அருமையான துஆ. ரப்பனா குஃபிர்லி, இறைவா என்னைய மன்னிச்சிரு, வலி வாலிதைய என்னுடைய பெற்றோரையும் மன்னிச்சிரு, வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் முஃமின்களையும் மன்னிச்சிரு, யௌம யகூமுல் ஹிசாப் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளையில என்னையும் மன்னிச்சிரு, என்னுடைய பெற்றோர்களையும் மன்னிச்சிரு, என் முஃமின்களாகிய அனைவர்களையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உள்ள துஆ எப்படி வருது, என்னைய சரியானவனாக ஆக்கிரு, என்னுடைய சந்ததிகளையும் நியமமாக தொழுகக்கூடியவர்களாக ஆக்கிருன்னு கேட்டுட்டு இப்ப தனக்கும் தன்னுடைய வாரிசுகளுக்கும் கேட்டுட்டாங்க. அடுத்து எப்படி கேட்கிறாங்க, மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்கும் போது என்னைய மன்னிச்சிரு, முன் சென்ற என்னுடைய பெற்றோர்களையும் மன்னிச்சிரு, அதே மாதிரி முஃமினாக இருக்கக்கூடிய அனைவர்களையும் மன்னிச்சிரு. நம்மளுடைய துஆவை எவ்வளவு விசாலமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ரெண்டு துஆக்கள்ல சுருக்கமா எல்லாம் நமக்கு சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமக்கள்லாம் துஆ செய்யும் போது இப்படி துஆ செய்வாங்க. எப்படி துஆ செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ரப்பே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசியாக பிறக்கும் பிள்ளை வரைக்கும் அனைவரையும் மன்னிச்சிரு அப்படின்னு துஆ செய்யணும். இந்த ஆயத்துக்கள்ல இப்படிலாம் துஆ செய்யணுங்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுல இருந்து பெருமக்கள் எப்படி துஆ செய்வாங்கன்னு சொன்னா, இப்படி எவ்வளவு நபர்களை அதிகமாக நம்மளுடைய துஆக்களில் ஷாமிலாக்கி கொள்கிறோமோ, கூட்டு சேர்த்து கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு உண்டான சவாபுகள் நன்மைகள் நமக்கும் கிடைக்கும். நம்மளுக்கும் அது மாதிரி உண்டான துஆ செய்யக்கூடிய நபர்களை அல்லாஹ் உருவாக்கி தருவான் அப்படிங்கிறத நம்மளுக்கு இது போன்ற துஆக்களில் இருந்து கற்று தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த மாதிரி துஆக்கள்லாம் குர்ஆன் ஷரீஃப்ல வர்றதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், இப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் இங்கு கேட்ட இந்த துஆ முஃமின்கள் எல்லாரையும் மன்னிச்சிருன்னு கேட்கிறாங்கல்ல, இது மாதிரி நபி நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்களாம், ரொம்ப கவலையோட உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்களாம். எதுக்காக அழுகிறீங்க நபி, அல்லாஹ்தால என்ன விஷயம் கேட்டுட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது, சூரா தௌபா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஓதணும். அதுல கடைசி 2 ஆயத்து ஹுசைமாங்கிற சஹாபி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 ஆயத்து விஷயமாக இந்த விஷயம் சொல்ல வேண்டியது இருந்தது. அது இந்த இடத்துக்கும் தோதுவாக இருக்குங்கிறதுனால நம்ம இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணி சொல்லுவோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையாக அழுது கொண்டே இருந்தாங்களாம். கடைசியில என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது, என்னுடைய உம்மத்தினுடைய கவலை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன கவலை அப்படிங்கும் பொழுது, என்னுடைய உம்மத்துகளுக்கு எப்படி மன்னிப்பு, அவர்களுடைய நிலை என்ன, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய சமூகத்தை பத்தி முஃமினாக இருந்தவங்களை பத்தி இப்படி கவலைப்பட்டிருக்காங்களே, என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்னவோ அப்படின்னு சொல்லி அந்த யா உம்மத்திங்கிற அந்த விஷயம், என்னுடைய சமூகமே என்னுடைய
எங்களுடைய சமூகமேங்கிற அந்த கவலையினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அழுதார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேள்விக்கு இந்த பதிலாக சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பதில் வந்தது, உங்களுடைய சந்ததிகள், அதாவது உங்களுடைய உம்மத்துகள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தமானாங்க அப்படிங்கிறத நாம வரலாறுகள்ல பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நாம் துஆ செய்வதாக இருந்தால் முதல்ல நம்மள்ல இருந்து சீர்திருத்தத்தை உண்டாக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சந்ததிகளுக்கு வரும். அதே மாதிரி பொதுவாக நாம் மன்னிப்பை கேட்பதாக இருந்தால் நம்மளுக்கு கேட்கணும். அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களான நம்மளுடைய மூதாதையர்களுக்கும் நாம் துஆ செய்யணும் அப்படிங்கிறத, அதே மாதிரி முஃமின்களான அனைவர்களுக்கும் சேர்த்து துஆ செய்யணுங்கிறத இன்றைய ஆயத்தில் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.